உங்களுக்கு ஒரு சுடிதார் கட்டிங் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு துணி பாருங்கள், இது டாப்போட துணி, இது லைனிங் கிளாத்து. கைக்கு வந்து இதில் வராதனால இந்த பீஸ் கொடுத்துருக்காங்க காட்டனு. இதில் வந்து கோல்டன் கலர் இருந்தால் ஏதாவது வச்சு நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் கைக்கு பைப்பிங் மாதிரி அடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நெட்டு துணி மாதிரி ரொம்ப மெலிஸாக இருக்குங்க. ரொம்ப இது ஒரு சில்க் காட்டன் மாதிரி வைங்களேன். இந்த கிளாத்து டிசைன் அடிக்க முடியுமான்னாங்க. இதில் டிசைன் வேண்டாம், ஆனால் சிம்பிளாக அடித்தா நல்லாயிருக்கும், ஃபங்க்ஷன் கூட போடலான்ட்டு சிம்பிளாக அடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுக்கு அளவு என்கிட்ட இருக்கிறதுலையே நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவங்க ஏற்கனவே கொடுத்தது தான். இது க்ளோஸ் நெக்கு. இது வந்து ஆனால் ஓப்பனு ஸ்ட்ரைட் கட்டிங் இது. அதனால் இதையே வச்சு இதை நான் இது பண்ண போகிறேன், மார்க் பண்ண போகிறப்ப. ஷோல்டர் வந்து இந்த இடம் வருது, ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. கைக்குழி வந்து இந்த இடம் வருது, 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. இது வந்து கரெக்டான பாயிண்ட்டு. இப்போ நம்ம மார்க் போடுறது கொஞ்சம் 1 இன்ச் சேர்த்துக்குவோம் துணி. இது தைச்சிட்டேன் நான், அதனால் இது நான் தைச்சது தான். அது க்ளோஸ் நெக்கு, காலர் வச்ச நெக்கு. இது வந்து சும்மா அப்படியே இதாக இருக்குது. அதனால தான் கழுத்து பகுதி எதுவும் மார்க் பண்ணல. கழுத்து பகுதி நானே அப்படியே மார்க் போட்டுருவேன். இது மாதிரி க்ளோஸ் நெக்கு, காலர் நெக்கு நான் உங்களுக்கு அடித்து காட்டுறேங்க. என்ன காட்டல வீடியோ எதுவும். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. எனக்கு வீடியோ எடுக்க டைம் இருக்காது இல்லைங்கிறதுனால போட முடியல. உங்களுக்கு நான் கண்டிப்பாக அடித்து போடுவேன். பேக்குக்கு ஒரு 4.5 5 வைக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 7 எடுக்கிறேன். ஸ்கொயர் தாங்க வெடிக்க போகிறேன் நான், சும்மா. பேக் வந்து ரவுண்டு, அவ்வளோதாங்க. இதில் எல்லாம் க்ளோஸாக இருக்குது. இப்போ நெக்கு தான் நான் எதுவும் வெட்ட மாட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அடிக்கும்போது தான் இந்த சைடு மட்டும் தான் நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்ட்ரைட் கட்டிங் தான் இது. அதனால் கீழே இந்த பார்டர் அப்படியே தான் இருக்கும், நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஓப்பனை இந்த இடம் வரும். ஷேப் வந்து இந்த இடம் வரும். இது அவ்வளோதாங்க கட்டிங்க. சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சது. இதுக்கு கைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் கொடுத்துருக்காங்க, காட்டன் துணி. க்ளோஸ் வந்து நம்ம சைடில் வச்சுக்குவோம். இது வந்து காட்டன் பீஸுங்க, பியூர் காட்டனு. இது வந்து சில்க் காட்டனு. கை இருக்கிற ஹைட் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த துணி வச்சு அடிக்கிறதா இருந்தாலும் அடிக்கலாம். கீழ்ப்பகுதியை வச்சு அடிச்சுட்டு மேலே இங்கே கோல்டன் கலர் லேஸ் வச்சிங்கனாலும் ஓகே தான். எப்படின்னு நான் அடிச்சுட்டு அடிக்கும்போது காட்ட முடியாது எனக்கு. அடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி மாடல் அடிச்சிருக்கேங்கிறத இந்த வீடியோலேயே கனெக்ஷன் பண்ணி விட்றேன், போட்டு காட்டுறேன். இப்போ லைனிங் கட் பண்ணிக்குவோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக அடிக்கிறதாங்க. ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் போட்டிருப்பேன் நிறையா சிம்பிளாக அடிக்கிறது, அதை போய் பாருங்கள்.
கட்டிங் மட்டும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகுமென்னு தான் கட்டிங் மட்டும் போட்டிருக்கேன். லைனிங் பாருங்கள் ரொம்ப சூப்பராக கரெக்டாக இருக்குது. இங்கெல்லாம் கம்மியாக தான் வருது. நம்ம இதில் 1 இன்ச் சேர்த்தே வச்சுருக்கோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அதனால் இங்கே கீழே வெட்டுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த இடம் தான் கொஞ்சம் ஷேப் வெட்டணும். இதில் லைனிங் கட் பண்ணுறதுன்னா இந்த ஷேப்பு இந்த கைக்குழி பகுதி அவ்வளோதான். ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியே கொடுத்தா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அடிக்கிறவங்களுக்கு அடிக்க முடியாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனவங்களாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் அடிச்சிடுவோம். புதுசாக தைக்கிறவங்க இந்த மாதிரி கரெக்டாக சுகுராக வச்சு தைக்க ட்ரை பண்ணாதீங்க. அது உள்ளே பத்தாமல் போயிடும். கரெக்டாக வச்சுக்கோங்க துணியை. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியானது, சிம்பிளான கட்டிங் தான். அதனால தான் நான் இப்போ தைக்கிறது இது காட்டலான்னு சொல்கிறேன். வச்சதுக்கப்புறம் நான் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் மாடல் மட்டும் எப்படி அடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சிம்பிள் சுடிதார் கட்டிங் பார்த்தோங்க. ஏற்கனவே இதோட கட்டிங் வீடியோ பார்த்தோம். தைக்கிறது எனக்கு எடுக்க டைம் இல்லாதனால தைச்சதுக்கப்புறம் சொன்னோம் இல்லைங்களா, சிம்பிளாக டிசைன் எதுவும் பண்ணலான்ட்டு சும்மா இந்த கோல்டன் லேஸ் மட்டும் வச்சு, ஏன்னா இந்த ரெட் கலர் வர்றது, ரெட்டில் இந்த கோல்டன் கலர் புட்டா இருக்கிறதுனால ஜரிகை புட்டா, அதுக்காக கோல்டன் கலர் மட்டும் லேஸ் மட்டும் மேலே வச்சு அடிச்சிருக்கேன். பானைக்கு வச்சுருக்கேன். கைக்கு காட்டன் துணி தனியாக ஒரு மெட்டீரியல் கொடுத்தாங்க. அந்த துணியில் நம்ம சைடில் வெட்டுற பீஸை நான் இங்கே கீழே பார்ட்ரு மாதிரி கொடுத்து அதே கோல்டன் லேஸை வச்சு மேட்சிங் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இது தனியான துணி அவங்க கொடுத்ததே காட்டன் பீஸ் தனியாக கொடுத்தாங்க. கைக்கு சிம்பிளாக அடித்தேன். நீட்டாகவும் இருக்கும், பார்க்க லுக்காகவும் இருக்கும். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போடலாம். கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் இந்த கலர் இருக்குது. அதனால தான் இதுக்கு கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி நான் இந்த மாதிரி லேஸ் வச்சேன். இது மாதிரி நீங்கள் கடையில் விற்குதுங்க. எனி கலர் வேணுனாலும் கிடைக்கிது. உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு என்ன மேட்சிங் வேணுமோ அது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த ரெட்டுக்கு கோல்டன் புட்டாவில் கரெக்டாக இந்த கீழே பார்டர் கோல்டன் கலர் மாதிரி வருது. இது கொடுத்தா லுக்காக இருக்குன்னு இது வச்சுருக்கேன். தைக்கிற வீடியோ எனக்கு இது கீழே லிங்க் போட்டிருக்கேங்க, பார்த்துக்கோங்க. இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.